ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? அது வந்து ஓவன் இல்லாம நம்ம அடுப்புலயே செய்யலாம். அதுக்கு ஒரு பீஸ் பட்டர் எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூடவே 1/2 கப்பு சுகரை பொடி பண்ணி போட்டு, அதுவும் நல்ல க்ரீம் பதம் வர அளவுக்கு கலந்துக்கலாம். அது கூட ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு கையிலேயே நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி, நான் வந்து ஃபோர்க்ல இந்த மாதிரி டிசைன் குடுத்தேன். நீங்களும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு, ஏற்கனவே வந்து நான் பேன்ல கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட நம்ம வச்சிருக்கிற குக்கீஸையும் கூட போட்டு நல்லா கேப் இல்லாம மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேல விடாதீங்க. இப்போ குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து உடைச்சு பார்த்தீங்கன்னா, மொறு மொறுன்னு சூப்பரா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.